வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. லாஸ்ட்டாக வந்து நம்ம பந்தன் பேங்க் கொடுத்துருந்தோம். பந்தன் பேங்க் வந்து செல் 176.50 அந்த ஜோனில் வந்து நம்ம செல் சொல்லியிருந்தோம். நமக்கு லோ வந்து பார்த்தீங்கன்னா 173.40 வந்திருக்கு. ஸோ இன்னும் பெரிய மூவ்மெண்ட் எதுவும் கொடுக்கல, டார்கெட் மூவ்மே வரல. ஸோ அது வெயிட்டிங்காக இருக்குது, வாட்ச் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா நாளைக்கு ட்ரேடிங் கான்செப்ட் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பெட் இந்த மூணுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம். நிஃப்டி பார்த்தோன்னா நிஃப்டியோட R1 R2 24,714 24,773, S1 S2 24,485 24,428. நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் ஜோன் வந்ததுன்னா ஒரு பையிங்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் வந்து நமக்கு R1 ரேஞ்சுக்கு R2 ரேஞ்சுக்கு மேலே க்ளோசிங் வச்சா மட்டும்தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட R1 R2 54,250 54,504, S1 S2 52,928 52,870. மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மூவில் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா பெரிய மூவிங் எதுவும் கொடுக்கல. எகைன் நம்மளோட R1 ரேஞ்ச் வந்தது அப்படின்னா ஒரு செல்லிங்கான சான்சஸாக பார்க்கலாம். ஸோ லைவில் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெல் டே ஷார்ட்டில் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக இருக்க லோ பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வச்சுட்டு எகைன் வந்து ஒரு யூட்டர்ன் எடுத்து மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நமக்கு செல்லிங் ஸ்டார்ட் ஆன ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக் அவுட் வந்துட்டு திரும்ப ஒரு லோ வந்துட்டு எகைன் வந்து அந்த ஜோன்ட்டே வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் வருது. ஏன்னா நமக்கு இந்த லோ பிரேக் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த ஜோன் வந்து இது தான். ஸோ இந்த ஜோன் 256, இந்த ஜோன்ட்ட வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட் இருக்குது. அதே சமயம் இந்த இடத்துட்ட என்னென்னா நமக்கு ஒரு 4-5 டேஸாகவே ஒரு சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துட்ட எப்படி மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் வந்துட்டு நமக்கு பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இங்கே இருக்குது. ஏன் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க லோ எல்லாமே பிரேக் பண்ணிருக்கு ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில். ஸோ எகெயின் வந்து நமக்கு ஒரு ஹை காட்டுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. 255 அந்த ஜோன் வந்தது அப்படின்னா ஒரு செல்லிங்கான சான்சஸாக பார்க்கலாம். அப்படி செல் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 258க்கு மேலே க்ளோசிங் எடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு பையிங் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் வந்து நம்மளோட CHOCH லெவலுக்கு கீழே, அதாவது 247க்கு கீழே ஒரு க்ளோஸ் இருந்ததுன்னா ஒரு செல்லிங்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 235 வரலையுமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ஜோன் பிரேக் ஆச்சுன்னா தான் அடுத்த லெவல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அது வரையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 ஸ்கிரிப்ட்டுமே லெவல்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். We are not a SEBI registered technical analyst. நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப்லஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட வந்து நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்டாப்லஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.